ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். சுந்தர காண்டம் இதிகாச ரத்தினமாக ராமாயணம் போற்றப்படுகிறது. ராமாயணம் என்ற மாலையில் நடுநாயகமான ரத்தினம் போல் ஹனுமான் விளங்குகிறார். சுந்தர காண்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஹனுமனே கதாநாயகன். ஹனுமனுடைய சரித்திரத்தை கூறும் இந்த காண்டம் சுந்தரமயமானது. எண்ணற்ற கல்யாண குணங்கள் யாவும் கொண்டவர் பகவான் என்பது கிஷ்கிந்தா காண்டத்தில் சொல்லப்பட்டது. அவர் எல்லாவற்றையும் நாசம் செய்யும் சக்தி உடையவர் என்பதை இந்த காண்டம் உபதேசிக்கிறது. பாலகாண்டம் ராமனுடைய பால்ய விருத்தாந்தங்களை கூறுகிறது. அயோத்தியா காண்டம் 12வது வயது முதல் 25வது வயது வரையில் அயோத்தியில் நடந்த சரித்திரத்தை சொல்கிறது. ஆரண்ய காண்டம் ஆரண்ய வாசத்தில் நடந்ததை கூறுகிறது. கிஷ்கிந்தா காண்டம் கிஷ்கிந்தையில் நிகழ்ந்த சம்பவங்களை சொல்கிறது. யுத்த காண்டத்தில் ராமர் லக்ஷ்மணர் ராவணாதி ராட்சசர்களுடன் நடத்திய யுத்தம் பற்றி தெரிவிக்கிறது. உத்தர காண்டம் அயோத்திக்கு ராம லக்ஷ்மணர் திரும்பி வந்து நடத்திய காரியங்களை கூறுகிறது. ஆனால் சுந்தர காண்டத்திற்கு இப்பெயர் ஏற்பட்டதற்கு ஒரு தத்துவார்ந்த விளக்கம் உள்ளது. பிரிந்திருந்த ஜீவாத்மாவாகிய சீதை பிராட்டியையும் பரமாத்மாவாகிய ராமபிரானையும் சுந்தர ரூபமான ஹனுமன் குருவாக இருந்து இணைத்து வைத்தார் என்பதுதான் சுந்தர காண்டத்தின் சிறப்பு. மற்ற காண்டங்களை காட்டிலும் இந்த சுந்தர காண்டத்தில் கூறப்பட்டுள்ள கதைகள் சுந்தரமயமானவை. இவை யாவும் அறிவு பொக்கிஷமாக கவிதை களஞ்சியமாக திகழ்கின்றன. சீதை என்கின்ற மனித ஆத்மா லௌகீக பஞ்சபூதங்களினால் சிறைப்படுத்தப்பட்டு உழன்று நிற்கும் வேளையில் பரமாத்மா பேரானந்தத்தை அடையும் தருணத்தை பகவான் பக்த ஹனுமான் மூலமாக தெரியப்படுத்தும் காண்டமே சுந்தர காண்டம். இந்த சுந்தர காண்டத்தை ஆழ்ந்து படிப்பதன் மூலம் துன்பங்கள் யாவும் நீங்கும், அனைத்து சௌபாகியங்களும் பெருகும் என்று ஆன்றோர் கூறுகின்றனர். ஹனுமனின் அருளை பரிபூரணமாக பெறும் காண்டம் இது. ஆஞ்சநேயரின் அன்னை அஞ்சனா தேவி வாய் நிறைய தன் மைந்தனை சுந்தரா சுந்தரா என்றுதான் அழைக்கிறாள். எனவே சுந்தர காண்டம் ஆஞ்சநேயனின் காண்டமே. அஞ்ஞானம் முற்றிலுமாக நீங்கி மெய் ஞானம் எனும் மோட்சத்தின் விதைகள் சுந்தர காண்டத்தில் தான் விதைக்கப்படுகின்றன. இதை அனுதினமும் பாராயணம் செய்து வர ஹனுமனின் பேரருளால் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் என்பது திண்ணம். அவரவர் விரும்பும் பயன்கள் அனைத்தும் கொடுக்க வல்லது இந்த சுந்தரகாண்ட பாராயணம். ஸ்ரீமத் ராமாயணத்தை பாராயணம் செய்ய முடியாதவர்கள் சுந்தரகாண்ட பாராயணம் செய்தால் சர்வ மங்களம் பெறுவார்கள். பல்லாயிரம் ஆண்டுகளாக பல மகான்களால் பாராயணம் செய்யப்பட்டு பரம சக்தியினை பெற்றது இது. கண்டேன் சீதையை என்ற ஒற்றை சொல்லால் ராமனுக்குள் ஒரு உயிர்ப்பையும் சிலிர்ப்பையும் ஏற்படுத்திய காண்டத்தை வரிவிடாது படித்தால் மனம் வலிமை பெறும். ஹனுமன் பட்ட பாடுகளையும் அவன் பராக்கிரமங்களையும் மனதுக்குள் இருத்தி பாராயணம் செய்து வந்தால் இதயம் இமயம் போல் துணிவு பெறும், தெளிவு பெறும், ஞானம் பெறும், நிம்மதி பெறும், சந்தோஷம் பெறும், ஐஸ்வர்யம் பெறும், காரிய சித்தி பெறும். பொய்க்காத கருணையின் பொய்கை சுந்தர காண்டம். திரும்ப திரும்ப படிக்க நெஞ்சமெல்லாம் சுந்தர தேனூரும் காண்டம் இது. கடல் தாண்டிய ஹனுமன். அஞ்சனா தேவி பெற்ற வாயுமைந்தன் ஹனுமான் விரிந்து கிடக்கும் கடல் பரப்பை இப்போது இமைகள் விரிய பார்த்தான். மலையை காட்டிலும் வலிய தேகத்தை உடைய ஹனுமனிடம் சற்று முன்னிருந்த மலைப்பு இப்போது மறைந்து விட்டிருந்தது. சமுத்திரத்தை எப்படி தாண்டுவது என்று ஹனுமன் சங்கட விழிகளால் கலங்கி நின்றபோது ஜாம்பவான் வர்ணிக்க முடியாத வீரம் செறிந்த ஹனுமனே, நீ உன்னை யார் என்று நினைத்தாய்? வாயுமைந்தனே, உனது போற்றுதலுக்குரிய பலம் உனது குழந்தை பருவத்திலேயே நிரூபணமாகிவிட்டது. செங்காந்தலாய் கீழ்வானில் உதயமான சூரியனை பழம் என்று நீ குழந்தையாக இருக்கும்போதே தாவி பறிக்க துணிந்தாய். அது மட்டுமல்ல வாயுமைந்தனே, இரவா வரம் பெற்றவன் நீ. போர்க்களத்தில் எந்த ஆயுதம் கொண்டும் உன்னை கொல்ல முடியாது என பிரம்மதேவனிடம் வரம் பெற்றவன் நீ. உன் இறப்பை உன் விருப்பப்படியே ஏற்படுத்தி கொள்ள இந்திரன் வரம் கொடுத்துள்ளான். நீ சாமானியன் அல்ல. இந்த சமுத்திரம் உன் சாதனைக்குள் அடக்கமே. உன் விஸ்வரூபத்தில் எளிதில் இதனை கடப்பாய், ஜானகியை கண்டு தொழுவாய் என்று கூறிய போது ஹனுமனுக்குள் 1,000,000 ஆச்சரியங்கள் முளைத்தன. நந்தவன பூமலர்ச்சியாய் ஹனுமனுக்குள் ஆனந்த வான வேடிக்கை கிளர்ந்தது. துள்ளி குதித்தான். ஜாம்பவான் விரும்பிய தெய்வ ராட்சச லீலை ஹனுமனுக்குள் உற்சாக களியாட்டம் கொண்டது. சந்தோஷம்
சூழ்கொண்டது. வாளை எடுத்து பூமியை ஒரு சுழற்றினான். விண்ணுக்கும் மண்ணுக்குமாக விஸ்வரூப தரிசனமாக அச்சமூட்ட நின்றான் ஹனுமன். சுற்றி நின்ற வானரங்களின் களியாட்டம் கட்டுக்குள் அடங்கவில்லை. சமுத்திர ஜீவராசிகள் வானரங்களின் கீச்சொலியில் ஆழ்கடலுக்குள் ஒடுங்கின. மகேந்திர பர்வதம் மீதேறி ஹனுமன் நடக்க மரங்களின் கிளைகள் யாவும் அவன் மார்பு முட்டி சடேர் சடேரென முறிந்தன. பறவை இனங்கள் இனம் புரியாத அலறலுடன் பகீரென பறந்தன. விலங்கினங்கள் யாவும் ஹனுமனின் பேரசுர நடைவீச்சில் மோட்சமடைந்தன. ஓ என் குருவாய் அமர்ந்த சூரிய பகவானே, இரவா வரம் ஈந்த பிரம்மனே, என்னும் பொழுது உலக வாழ்வு துறக்க வரம் நல்கிய தேவேந்திரனே, என ஈன்ற வாயு பகவானே, பூத கணங்களே, யாவருக்கும் என் வந்தனம் என கைகூப்பி ஹனுமன் வணங்க சமுத்திரமே பொங்கி ஆர்ப்பரித்து சரீரமாக உருப்பெற்றது போல் கிடுகிடுவென வளர்ந்தான் ஹனுமன். மாபெரும் உருவம் பெற்ற மாருதி சமுத்திரம் தாண்ட தன் கால்களின் சக்தியை எல்லாம் மகேந்திர பர்வதத்தின் மீது அழுத்திய போது புவியெங்கும் இடி இடித்தது போல மலை குலுங்கியது. மரங்கள் யாவும் பூவும் பிஞ்சும் காயும் கனியும் முதிர விதிர்ப்புற்றன. மாருதிக்கு வாழ்த்து கூறியது போல மலை முழுவதும் புஷ்பக்காடாக மறைத்தது. மலைக்குன்றுகள் ஹனுமனின் பாரம் தாங்காமல் நெறிந்து ஆங்காங்கே நீர் கசிந்து பெருகி வெள்ளமாகி பரவின. சீற்றம் கொண்ட அரவங்கள் வாய் பிளந்து பாறைகளை கவ்வி விஷம் கக்கின. விஷம் தாக்கிய பாறைகள் பொடி பொடியாக வெடித்து தகர்ந்தன. மலை குகைகளில் மறைந்திருந்த சித்தர்களும் மகரிஷிகளும் மாருதியை நோக்கி வியந்தனர். தேவர்கள் பூமாரி பொழிய, கந்தர்வர்கள் போற்றி பாட ஹனுமன் விண்ணில் பாய்ந்தான். அப்போது சமுத்திரத்தின் நடுவிலிருந்து மைனாக மலை எழுந்து மாருதி வரும் வழியை அடைத்து நின்றது. ஹனுமன் வலது காலால் உதைக்க மைனாகமலை மனித உருக்கொண்டது. ஏ வாயுபுத்திரனே வணக்கம். உம் தந்தையால் துயர் நீக்கிய மைனாகமலை நான். தந்தை செய்த உதவிக்கு காணிக்கை தனையனுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பு கிட்டியுள்ளது. தயை கூர்ந்து என் உபச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். ராமகாரியமாகச் செல்லும் தாங்கள் என் மீது கொஞ்சம் நேரம் இளைப்பாரி செல்ல வேண்டும் என்று மைனாகம் வேண்டியது. உன் அன்பு என் நெஞ்சை நெகிழ்த்திவிட்டது. ஆயினும் நான் ஆற்ற வேண்டிய காரியம் இப்போது உயரியது. எனவே என் கடமையை முடித்து திரும்பும்போது உன் விருந்தையும் உபச்சாரத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு மைனாகமலைக்கு மரியாதை செய்துவிட்டு ஆகாய மார்க்கமாக பறந்தான் மாருதி. சமுத்திரத்தின் மேலே பாய்ந்து பறந்து செல்லும் அஞ்சனாதேவியின் புதல்வனின் பராக்கிரமத்தை அறிய விரும்பினர் தேவர்கள். நாகங்களுக்கெல்லாம் தாயான சுரசையை அழைத்தார்கள். ஆகாய மார்க்கமாய் ஹனுமான் சமுத்திரம் தாண்ட பறந்து கொண்டிருக்கிறார். உன் ராட்சச ரூபம் கொண்டு மாருதியின் பலம் அறிந்து வா பார்ப்போம் என்றனர். ஆகாயத்தை அடைப்பது போல பயங்கர ரூபமெடுத்து சுரசை அரக்கியாக ஹனுமனை வழிமறித்தாள். நில், என்னுள்ளே ஒரு அக்னி எரிகிறது. அதன் பெயர் பசி. நீயே அதனை போக்குவதற்கு தகுதியுடைய வானரம். என் வாய்வழியே உள்ளே சென்று மீண்டும் வருவாயானால் உனக்கு வழிவிடுகிறேன். அரக்கியின் பரிகாசம் ஹனுமனுக்கு புரிந்தது. ஆயினும் விவாதிக்க நேரமில்லை. சரி, என்னை விழுங்க உன் வாயை அகலத்திர அரக்கியே என்று ஹனுமன் தன் உருவை பெரிதாக்க, அதனினும் பெரிதாக சுரசை தன் வாயை அகலமாக்கினாள். சட்டென கட்டை விரல் அளவில் தன் தேகத்தை சுருக்கி சுரசையின் வாயில் நுழைந்த ஹனுமன் அவன் மூச்சு விடும் முன் உள்ளே இருந்து மீண்டும் வெளியே வந்து விட்டான். கன நேரத்துக்குள் தன்னை ஏமாற்றிவிட்ட ஹனுமனை வியந்து பாராட்டினாள் சுரசை. அஞ்சனா புத்திரனே, ஹனுமனே, நீ நினைத்த காரியம் ஜெயமாகட்டும். ஜானகியை கண்டு ராமனிடம் சேர்ப்பாயாக என்று ஆசீர்வதித்தாள் சுரசை. ஹனுமனின் அசுர பயணத்தில் மற்றுமொரு இடையூறு அப்போது நிகழ்ந்தது. பல நாள் பட்டினியால் துவண்டு கிடந்த சிம்ஹிகை எனும் அரக்கி ஹனுமன் ஆகாயத்தில் பறப்பதை பார்த்துவிட்டாள். தன்னுடைய கொடும் பற்களால் ஹனுமனின் நிழலை கவ்வி பற்றி இழுத்தாள். நிழலையே பற்றி இழுக்கும் ஆற்றல் கொண்ட சிம்ஹிகையை பற்றி சுக்ரீவன் ஏற்கனவே தன்னிடம் சொல்லி இருந்தது நினைவுக்கு வர திரும்பி பார்த்தான் ஹனுமன். பேரிரைச்சலுடன் ஹனுமனை விழுங்க சிம்ஹிகை வாய் பிளந்த போது ஹனுமன் சட்டென உடலை குறுக்கி கொண்டு வாயினுள் புகுந்து உயிர்நிலையை தன்னுடைய வலிய நகங்களால் கீறி கிழித்து அவள் வாய் மூடுவதற்குள் வேகமாக வெளியே வந்துவிட்டான். இதயம் பிளந்து குருதி பெருக கதறி துடித்தபடி சிம்ஹிகை கடலில் வீழ்ந்தாள். இதனை கண்ட தேவர்கள்
ஹோ ஹனுமனே, இத்தகைய வீர பராக்கிரமச் செயலினை எத்தனை எளிதாய் செய்து முடித்துள்ளாய். நீ எண்ணிய காரியமும் இது போலவே விரும்பியபடியே ஜெயமாகும் என்று பாராட்டி மகிழ்ந்தனர். தேவர்களின் வாழ்த்தொலி அஞ்சனை மைந்தனை ஆனந்த பரவசம் கொள்ளச் செய்தது. விண்மீது இன்னும் உயரப் பறந்து பார்த்தபோது தூரத்தில் இலங்கை மாநகர் தெரிந்தது. கரிய மேகக்கூட்டம் போல் மரங்களடர்ந்த காடுகளும் திருக்கோணமலையும் மலையிலிருந்து கடலில் வீழும் அருவிகளுமாய் எழில் கொஞ்சும் இலங்கை தீவு கடல் நடுவே ஒய்யாரமாய் வீற்றிருப்பது கண்டான் ஹனுமன். நன்றி. ஹரே கிருஷ்ணா. தொடரும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.